வணக்கம் அண்ட் வெல்கம் டு இசை ஞானியின் இசையில் நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சிக்கு ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல செந்தில் உங்களோட பேச வந்திருக்கேன். சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு கல்யாண ஃபோட்டோ ஒன்று, அதை வந்து எல்லாரும் இது என்னப்பா உண்மையா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ என்ன சரவண மீனாட்சியில் வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டியா இப்படி பயங்கரமாக என்னை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதையும் மறுக்கலை, உண்மைதான். சமீபத்தில் எனக்கும் என் கூட சரவணன் மீனாட்சியாக நடித்த ஸ்ரீஜா அவங்களுக்கும் திருப்பதியில் குடும்ப சமேதமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு கல்யாணம் நடந்தது. ஏன் இது யாருக்கும் சொல்லி தான் நாங்களாம் சந்தோஷப்பட்டிருப்போமேனு, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. இது குடும்பத்தாருடைய விருப்பம். இது வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு பண்ண ஒரு கல்யாணம். அதனால் சிம்பிளாக திருப்பதியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பதியில் கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து இதை வந்து ஃபேஸ்புக்கில் விட்டார். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே இது வெளியில் பரவி இன்னைக்கு நீங்கள் என்ன கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். மற்றபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாது, உங்ககிட்ட மறைச்சி கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நானே சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவசரப்பட்டார் லைக்ஸ் வாங்கணுன்றதுக்காக. சரி, ஓகே, ஃபைன், எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன். இது வந்து குடும்பத்தார் நடத்தி வைத்த ஒரு கல்யாணம். ரசிகர்களுடைய ஆசையை குடும்பத்தை ஏற்றுட்டாங்க. பொதுவாக காதலர்களுடைய ஆசையை பெற்றோர்கள் ஏற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. இது வந்து ரசிகர்களுடைய ஒரு பெரிய ஆதரவு, அவங்களுடைய ஆசையை எங்கள் குடும்பத்தார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெருசாக அவங்களுக்கு இது என்னப்பா 2 பேர் ஒர்க் பண்ணுறவங்க எப்படிப்பா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக, ஆஃபீஸில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதனா இருக்கா அப்படின்லாம் இருந்தாங்க. பட் இவ்வளோ பேர் இதுக்குன்னு விஜய் டெலி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, இது இவ்வளோ எங்கே போனாலும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சரிப்பா ரசிகர்களுடைய விருப்பத்தை, இவங்க விருப்பத்தை விடுங்க, ரசிகர்களுடைய விருப்பத்தை நம்ம ஏற்றுப்போம் சொல்லி குடும்பத்தார் நடத்தி வைத்த ஒரு கல்யாணம். ஸோ ரசிகர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு கல்யாணத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவிப்பீங்க அப்படின்னு ஒரு பரிபூர்ண நம்பிக்கையோடவே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சிக்கு ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல குடும்பஸ்த செந்தில் பேச வந்திருக்கேன். இது சம ஹாட்டு மச்சி. இசை ஞானியின் இசையில் நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல செந்தில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ராஜா சார் பாடல்களோடவே எனக்கு சென்ற வாரம் திருமணம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். சரவணன் மீனாட்சி சீரியலில் மீனாட்சியாக நடித்த ஸ்ரீஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நானே உறுதிப்படுத்தினேன். உங்ககிட்ட லேட்டாக வந்து தகவல் சொன்னதுக்கு மன்னிக்கும். ஆக்சுவலி நானாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது முன்னாடி அங்கே வந்த டிரைவர் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தார்மீகமாக மன்னிப்பும் கேட்டேன். பட் உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். தென்